இங்க நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருந்தே தெருக்கூத்துல நடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு நாள் இவருக்கு பையன் பிறக்குது. இவங்களுமே ஆசையா வளர்த்திட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பையன் பெரியவனே ஆனதும் வீட்டு பக்கத்துல ஒரு சாவு நடந்திருக்கும். அங்க போயிட்டு குத்தாட்டம் ஆடிட்டு இருப்பான். இதை பார்த்து அவங்க அம்மா ரொம்பவே கடுப்பாயிராங்க. இவனை அடின்னு அடிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிறாங்க. அதுக்கப்புறம் இவருமே கலை குத்தெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வருவாரு. அப்ப என்னமோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு ஓடி போய் பாப்பாரு. ஏன்டி பையனை இப்படி அடிக்கிற, பையன் என்ன தப்பு பண்ணான்னு கேட்க, எல்லாமே உன்னாலதான், நீ எப்படி தெருக்கூத்தாடுறியோ அது பார்த்துதான் இவனும் கெட்டு போயிட்டான்னு சொல்ல, அது கேட்டு இவரு ரொம்பவே கஷ்டமாயிராரு. அவங்க சொன்ன மாதிரி தன்னோட பையன் வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு அவர் ஆடுற ட்ரெஸ் எல்லாமே நெருப்புல போட்டு எரிச்சிருவாரு. பின்னாடி இருந்து அவங்க ஒய்ஃப் பாக்குறாங்க. பார்த்ததுமே சங்கடமாயிருது, நம்மளால தானே இது எல்லாமே ஆச்சுன்னு. அதுக்கப்புறம் அந்த பையன் நல்லா படிச்சு 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிடுவான். அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அப்ப பிரஸ் மீட்டிங் நடக்குது. அவனோட சக்சஸுக்கு என்ன காரணம்னு கேட்க, இதுக்கு எல்லாமே எங்க அப்பா மட்டும் தான் சொல்லிடுவான். அதை கேட்டு இவருக்கு ரொம்பவே பெருமையாயிருது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்க, நான் டாக்டர் ஆகவும்னு சொல்றான். அன்னைக்கு நைட் எங்க ஒய்ஃப் சொல்றாங்க, பையன் டாக்டர் ஆக போறான், இனி நானும் கஷ்டப்பட்டு உழைச்சி காசு சேர்த்து போறேன்னு. நீ எல்லாம் எந்த ஒரு வேலைக்கும் போக தேவையில்ல, நீ வீட்டுல இருந்து பத்திரமா பசங்களை பார்த்தாலே போதும்னு சொல்லிடுறாரு.